நான் ரேகா பேசுது. எல்லா ரெஸ்பெக்டட் வியூவர்ஸுக்கும் என்னுடைய வணக்கம். நிறைய பேர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நிறைய நாட்களாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். அதில் ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கும், ஒரு சில விஷயங்கள் இன்னும் கிடைச்சிருக்க மாட்டேன். ஒரு சில பேருக்கு நிறைய விஷயங்கள் இல்லை, எது நினச்சாலும் எனக்கு கிடைக்கிறது இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் ஒரு நிமிஷம் போஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்காத விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ஒப்சர்வ் பண்ணுங்கள். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தியரி சொல்லுது, நாம் ரொம்ப பாசமாக ரொம்ப நேசமாக ட்ரை பண்ணிக்கிறது நம்மக்கிட்ட சீக்கிரம் சேர்ந்துடும். ஆனால் நம்ம ரொம்ப டெஸ்பரேட்டாக ஆன்ஷியஸாக ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணினால் அப்ரோச் பண்ணினால் அது ஆக்சுவலாக அந்த மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப டிலே ஆகும்னு சொல்லுது. அதனால் நீங்கள் எப்படி அந்த விஷயத்தை ட்ரை பண்ணுது, ரொம்ப வெறித்தனமாக எனக்கு கிடைச்சிதான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஈகோவில் ட்ரை பண்ணுதா, இதை ஒப்சர்வ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நாம் இந்த ஒரு பாசத்துக்கு பதிலாக நாம் இந்த மாதிரி ஒரு ரொம்ப வைராக்கியமாக ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு உள்ளுக்குள்ளால் அந்த ஒரு நம்பிக்கை இருக்காது. நம்மளுக்கு அந்த ஒரு செல்ஃப் நம்பிக்கையும் நம்மளுடைய செல்ஃப் மேலேயும் நம்மளுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்காது. அதாவது என்னால் இது முடியும், என்னால் இது சாதிக்க முடியும், நான் அதை டிசர்வ் பண்ணுது, அந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருக்காது. அதே மாதிரி எனக்கு இது யூனிவர்ஸ் இல்லை கடவுள் எனக்கு இது கொடுப்பாங்க, நான் அதை டிசர்வ் பண்ணுதுன்னு கடவுள் மேலேயும் நம்பிக்கை இருக்காது. அந்த மாதிரி நம்பிக்கையே இல்லாத அந்த ஒரு மனோநிலையில் தான் நாம் இவ்வளவோ டெஸ்பரேட் ஆகும், இவ்வளவோ ஆன்ஷியஸ் ஆகும். ரொம்ப சீக்கிரம் நாம் ஒரு நாள் இந்த இன்டர்வியூக்கு போகும்போது அது எனக்கு கிடைக்கும்னு நாம் எதிர்பார்க்குது. நான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கு, ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு, இது கிடைக்கும்னு நாம் எதிர்பார்க்குது. அது கிடைக்கலைன்னா கூடிய சீக்கிரம் நாம் இந்த டிப்ரெஷனுக்கு போகுது. அதுக்கப்புறம் நம்மளால் நெக்ஸ்ட் இன்டர்வியூவை அந்த ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடோடு நம்மளால் பார்க்க முடியலை. நம்மளுடைய ட்ரீம்ஸை, நம்மளுடைய கனவுகளை கொஞ்சம் ஒரு டிலே வந்தாலே நம்மளால் அந்த ஒரு பிலீஃபில் இருக்க முடியலை, நம்ம சீக்கிரம் வெளியில் வந்துடுது. அப்போது இதுக்கு சொல்யூஷனாக என்ன ட்ரை பண்ணிக்கணும்னா, நம்மளுக்கு முதல்ல இந்த பிலீஃப் சிஸ்டம் பெருசாக வரணும். அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ஹோப் நம்மளுக்குள்ளே வரணும். நம்மளுக்கு ஒரு பாசம் இருக்கணும், அதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டும் அவ்வளோ ஒரு ஹோப்பும் அதுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அது சீக்கிரமாக அந்த மேனிஃபெஸ்டேஷன் வருது. அதுக்காக சின்ன சின்ன திங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டோட ஒரு காலாக இருக்கலாம், இல்லை ஒரு யாராவது ஒருத்தர் உங்களோட வீட்டில் விசிட் பண்ணுது, இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக கனவு கண்ட ஒரு இடத்துல, பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல, வேர்ல்ட் டூர்னு எல்லாம் சொல்லலை, சின்ன ஏதாச்சும் ஒரு விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈவன் நீங்கள் 10 சிகரெட் எடுக்கிறதா இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு சிகரெட் கம்மி பண்ணியாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். காலையில் நீங்கள் இப்போது 8 மணிக்கு தான் எந்திரிச்சிட்ருக்குது, ஒரு 5 மணிக்கு எண்ணிக்கணும் அப்படியெல்லாம் உங்களுக்கு கனவு இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 8ங்கிறது ஒரு 7:30 அந்த மாதிரியாவது சின்ன சின்ன டிஃபரன்ஸை வாழ்க்கையில் கொண்டு சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன நாம் நேசித்த சின்ன சின்ன விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நம்மளுக்குள்ளே நம்மளுக்கு ஆக்சுவலாக பவர் இருக்குது. நம்மளுக்குள்ளேயே அந்த ஒரு பரமாத்மாவோட ஒரு சக்தி நம்மளுக்குள்ளே இருக்குது. அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை. இந்த மாதிரி சின்ன மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும்போது நம்மளோட மனோநிலையில் பாசிட்டிவான ஒரு பிலீஃப் சிஸ்டம், ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வரும். அது நம்மளுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை சாதிக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ஒரு சின்ன எஃபர்ட் எடுங்க. முதல்ல சின்ன கமிட்மெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன கமிட்மெண்ட் கொடுத்து ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன அமௌண்ட்டாக கூட இருக்கலாம், சேலரியில் ஒரு 1000 ரூபீஸோட இன்க்ரிமெண்ட்டாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் டெய்லி லைஃப்பில் நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையான சின்ன விஷயங்களை முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு இப்போ இந்த தியரி புரிஞ்சுது. அப்போது நாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப கவனம் கொடுத்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணால் நம்மளுக்கு அது கிடைக்கும். இந்த தியரி உங்களுக்கு புரிஞ்சுது. இதுக்காக வேலையே இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் கூட நம்ம ரொம்ப பெரிய ஒரு கனவை, நம்மளுக்கு எஜுகேஷன் இல்லை, நம்மளுக்கு வேலை இல்லை, எதுவும் இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் நம்ம ஒரு பெரிய கனவை காணும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படி நிறைய
டவுட்ஸை உருவாக்குது. நம்மளுக்குள்ளேயே நிறைய கொஸ்டின்ஸ் வருது. உன்னால் எல்லாம் முடியுமா, இது எப்படி நடக்கும், அந்த மாதிரி. அதனால நம்ம நினைக்கிற விஷயங்கள் டிலேயாக போகுது. அதுக்கு பதிலாக சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸை, சின்ன சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல. அதுக்கப்புறம் சின்ன செல்ஃப் டாக்கு நம்ம இப்போது நம்மளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கு, நம்மளுக்கு வேலை கிடைக்கல, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி அவங்க நம்மளை திருப்பி அனுப்பும்போது அப்போவே நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் டாக் வருது. முன்னாடியும் எல்லோரும் இதுதான் சொல்லியிருக்கேன், எனக்கெல்லாம் இந்த வேலை கிடைக்க போகுதில்லை, கண்டிப்பாக அடுத்தது ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு செல்ஃப் டாக்குக்கு பதிலாக வெயிட் பண்ணிக்கலாம், ஒரு வேளை அவங்க என்னை கூப்பிடுவாங்க, 2 நாள் கழிஞ்சு அவங்க எனக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்புவாங்க. அந்த மாதிரி செல்ஃப் டாக்கை சேஞ்ச் பண்ணுங்கள். எல்லா விஷயத்துலையும் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் டாக்டர் எதிர்பார்க்கும்போது நெகட்டிவாக எதிர்பார்க்காம, ஈவன் டாக்டர் சொன்னால் கூட ரிப்போர்ட் அவ்வளவோ நல்லா இல்லை, ரிப்போர்ட்டில் பாசிட்டிவாக எதுவும் இல்லை, அந்த மாதிரி சொன்னால் கூட ஒரு பாசிட்டிவான ஒரு செல்ஃப் டாக் உள்ள கொடுங்க. அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லிக்கலாம். அஃபர்மேஷன்ஸ் போட்டு உங்களுக்கு அதை ட்ரை பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா கூட சின்ன ஒரு செல்ஃப் டாக்கை மாற்றினா கூட நம்மளோட வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆக்சுவலாக இந்த உலகில் நிறைய பேருக்கு வேலை செய்திருக்கா. எல்லாருக்குமே நீங்கள் கூகுளில் எல்லாம் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா இதோட மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். ஒருத்தருக்கு வேலை செய்திருந்தால் கண்டிப்பாக அது நம்மளுக்கும் ஒர்க் செய்யும். அதில் நாம் என்ன மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வரணுமோ அதுதான் முக்கியம். அதே மாதிரி பாசிட்டிவான சேஞ்சஸை கொண்டு நிறைய விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியட்டும். தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். திரும்பவும் புது விஷயமாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.